السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم. وقال أيضا في مكان آخر: لكل جعلنا منكم شرعة ومنهاجا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من مات وليس له إمام مات ميتة الجاهلية أو كما قال عليه الصلاة والسلام. ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் வென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகிலே உள்ள தலைவர்கள் எல்லாம் தனக்கென்று ஒரு கோட்பாடுகளை கொண்டு தான் இந்த உலகத்திலே அவர்கள் தலைவர்களாக போற்றப்படுகிறார்கள். ஆனால் எல்லா சமூகத்தினாலும் எல்லா ஒட்டுமொத்த உலக மக்களினாலும் போற்றப்படுகிற ஒரு நெறிமுறைகளை நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு வந்தவர்கள் என்று கேட்டால், எல்லோருடைய வாயிலிருந்தும் வருகிற ஒரே பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் எல்லா சமூகத்தினர்களுக்கும் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஏதேனும் ஒரு படிப்பினையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதற்கு உதாரணம் மைக்கேல் ஹார்ட் என்பவர் தன்னுடைய புத்தகத்திலே உலகத்தினுடைய தலை சிறந்த 100 தலைவர்கள் என்று அவர் எழுதிய புத்தகத்தில் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்த போதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்தி எழுதியிருக்கிறார். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் கிறிஸ்தவராக இருந்தும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நபியை முற்படுத்தி இருக்கிறீர்கள் உங்களுடைய புத்தகத்திலே அப்படின்னு கேட்கப்படுது. அப்போது அவர் சொன்ன ஒரு பதில், எங்களுடைய தலைவராக போற்றப்படும் இயேசு கிறிஸ்து என்பவர் அவருடைய வாழ்க்கையிலே திருமணத்தை பற்றிய முன்னுதாரணங்கள் எங்களுக்கு இல்லை. காரணம், அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. ஆனால் உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயும் ஒரு முன்மாதிரி, துறவரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலேயும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னது ஒரு முஸ்லிம் அல்ல, மாற்று மத சகோதரர். அப்போ இப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகெங்கும் போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால், உலகத்திலே நாம் முன்னோக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டினுடைய தினத்திலேயும் நாயகம் நாம் எவ்வாறு அதை கையாள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால், இந்த புத்தாண்டு என்பது இஸ்லாமியர்களுக்கு அல்ல என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். அப்போது இது போன்ற தருணங்களிலே நாம் எவ்வாறு அதை கடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக சொல்றாங்க, ஒரு மனிதன் இது போன்ற இஸ்லாத்திற்கு சம்பந்தமல்லாத எந்த பண்டிகையாக இருந்தாலும் எந்த கொண்டாட்டங்களாக இருந்தாலும் அவன் கையாள வேண்டியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறையை. காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களினுடைய
வரலாற்றை சொல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன பிள்ளைதான். ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியது. அவங்க முதல்ல சூரியனை பார்க்குறாங்க, இது இறைவனா அப்படின்ற கேள்வி தன்னுடைய உள்ளத்தில் எழுகிறது. சூரியன் மறைகிறது, இது நம்முடைய இறைவன் இல்லை என்று அவர்கள் எண்ணத்திற்கு வருகிறார்கள். இதுபோல எதெல்லாம் தங்களுடைய கண்களுக்கு படுகிறதோ, அந்த பெரியதாக இருக்கிறதோ, அதெல்லாம் நம்முடைய இறைவனா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இறுதியாக அல்லாஹ் ஒருவன்தான் மறையாதவன் என்பதற்கு வருகிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற சின்ன பிள்ளைகளாகத்தான் இருந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ஊரிலே ஒரு பண்டிகை. அப்போ அந்த திருவிழாவின் போது எல்லோரும் செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வளர்ப்பு தந்தை ஆசர் அப்படின்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுறாரு. தம்பி, நீயும் வரலையா நம்முடைய பண்டிகைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபகால இன்னி சகீம் ஃபதவல்லவ் அன்ஹு முதுபிரீன் ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் ஃபகால அலா தஅகுலூன் மாலக்கும் லா தந்திகூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் அவர். நீயும் எங்களோட வரலையான்னு கேட்டார். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தந்தையே, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லா தான் இருந்தாங்க. என்ன செய்கிறாங்க? அதற்கு பிறகு நடந்த வரலாறுகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லோரும் போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு இவங்க மட்டும் போய் அந்த விக்கிரகங்களிடத்தில் நின்று, நீங்கள் பேச மாட்டீர்களா, நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா, எதுவுமே பேசாமல் இருக்கக்கூடிய உங்களை, வெறும் கற்களை நான் எப்படி வணங்குவது என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்ட சம்பவங்களை நாம் அறிவோம். அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்ற போதும் நாம் அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற புத்தாட்ட கொண்டாட்டங்களின் போது ஒரு முஸ்லிம் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னா இந்த கொண்டாட்டங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, மன் தஷப்பஹ பி கௌமின், ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நிறைய விதமான பழக்கங்களும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பழக்கத்தை ஒரு முஸ்லீம் அதை போன்று பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அந்த முஸ்லீமும் அவர்களை போன்று ஒப்பானவர்களில் ஆகிவிடுவான். இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு நாளை புத்தாண்டாக அறிவிக்கிறது? ஹிஜ்ரியினுடைய வருடப்பிறப்பின் பிரகாரம் முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய மாதம் நமக்கு புத்தாண்டாக அறிவித்திருக்கிறது. அப்போ அந்த போன்ற நாட்களைத்தான் ஒரு மனிதன் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறான். அதே மாதிரி ஒரு மனிதன், ஒரு முஃமினான மனிதன் புது வருடம் பிறக்கிற போது கொண்டாட வேண்டுமா அல்லது வருத்தப்பட வேண்டுமா என்று கேட்டால் உண்மையில் அவன் வருத்தப்படத்தான் வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நாம் கழிக்கின்ற போது நம்முடைய ஆயுள் காலம் அதிலே சென்று விடுகிறது, நம்முடைய வயது போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் செல்ல வேண்டிய நேரம் நமக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் முடிகின்ற போது ஒரு மனிதன் உணர வேண்டிய படிப்பினை. ஏன்னா அல்லாஹுடைய நல்லடியார்களும் நபிமார்களும் சொன்ன வார்த்தை அல்லாஹு தஆலா ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. முஸ்னதே அஹ்மது என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அம்மரஹுல்லாஹு தஆலா 60 சனத்தன், அல்லாஹு தஆலா நம்முடைய உம்மத்துக்கு கம்மியான ஆயுளை கொடுத்திருக்கிறான், ஆனால் நிறைய நன்மைகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். சொல்லப்போனால் முன்னாடி உள்ள உம்மத்தினர்களுக்கு 1000 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள், இபாதத்துக்களை புரிந்தார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் முன்னால் ஒரு நபர் இருந்தார், நல்லடியார். அவர் ஷம்ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெயர். அந்த ஷம்ஊன் என்கிற நல்லடியார் அல்லாஹுடைய பாதையிலே 1000 ஆண்டுகள் போர் புரிந்திருக்கிறார்னு சொல்லும்போது நாம இருந்தால் என்ன நினச்சிருப்போம்?
நம்முடைய ஆயுள் காலத்தில் போர் புரியதே நம்மளால் முடியல, நம்முடைய இந்த வணக்கங்களை நம்மளால் செய்ய முடியல, 1000 வருஷம் அல்லாஹ் வணங்குறதா அப்படின்னு சிரமப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் சஹாபாக்கள் இல்லையா, அதனால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், எங்களுக்கும் அது போன்ற நன்மை கிடைக்குமா நாயகமே அப்படின்னு மனசில் ஆசைப்படுறாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை கொடுத்திருக்கிறேன், அந்த ஒரே ஒரு இரவிலே வணக்கம் செய்வது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். அப்ப நாம் குறைந்த வயதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், நிறைய வணக்கங்களையும் நமக்கு கடமையாக வைத்திருக்கிறான். அப்படின்னும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் 60 வயசு கொடுக்குறான்னு வைங்கள, அவன் எந்த விதமான சாக்கு போக்குகளையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு லிமிட் வச்சிருக்கிறான், இந்த வயசு வரைக்கும் நீ சாக்கு போக்க சொல்லி என்ன வேணாலும் தப்பிச்சுக்கலான்னு. ஆனால் 60 வயதை ஒரு மனிதன் எட்டுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சாக்கு போக்குகள் எல்லாம் முடிந்து போய்விடுகிறது. அவனுடைய மரண காலத்தை அவன் எட்டிவிட்டான். இனிமேலும் அல்லாஹ்வை அவன் மனம் திருந்தி அல்லாஹ்வினுடைய பாதையிலே வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட போய் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி குர்ஆன்ல நிறைய இடங்களிலே அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான், நேரத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லைலி இதா யக்ஷா, இரவு நேரம் சூழ்ந்து கொண்டால் அதன் மீது சத்தியமாக, வல்லைலி இதா அதுபர், இது அதுபர், இரவு நேரம் சென்று விட்டால் அந்த நேரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸுபுஹி இதா அஸ்பர், சுபஹினுடைய நேரம் உதயமாகிவிட்டால் அந்த நேரத்தின் மீது சத்தியமாக, வெண்மேகத்தின் மீது சத்தியமாக, அதே போல ஃபஜரினுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா நேரங்களிலும் காலங்களிலும் சத்தியம் செய்கிறான். ஏன் சூரியன் சந்திரனின் மீதும் கூட அல்லாஹ் சத்தியத்தை செய்திருக்கிறான். வஷம்சி வதுஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, அதனுடைய லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் நேரங்களை சத்தியம் செய்வதற்கு காரணம், மனிதனே உனக்கு நிறைய நேரங்களையும் காலங்க அவகாசங்களையும் நான் கொடுத்திருக்கிறேன், நீ என்னை வந்தடைகிற நேரம் வருகிற போது எனக்கு இன்னும் அவகாசம் கொடுத்துரு யா அல்லாஹ் நீ கேட்க முடியாது. நீ என்னிடத்திலே அவகாசத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய அழிந்து போன வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்முடைய ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் பதிய வைக்க விரும்புவது இதுதான். அப்ப நமக்கு இருக்கிற நேரத்தை நான் எப்படி அதை கழிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை போய்விட்டதே, சென்ற வருடத்திலே நான் நிறைய பாவங்கள் செய்திருப்பேனே என்ற ஒரு முஃமின் வருத்தப்படத்தான் கடமைப்பட்டிருக்கிறான். அதை நினைத்து வருந்துவதுதான் ஒரு முஃமினினுடைய உண்மையான ஈமானினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மகபூனுன், 2 நிஅமத்து இருக்குதுங்க, அந்த 2 நிஅமத்தையும் மனிதர்களாகிய நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை, பொடுபோக்குத்தனமாக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த 2 நிஅமத்தும் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் முதலாவது நிஅமத்து அஸ்ஸிஹத்து, ஆரோக்கியம். நீங்கள் வாலிபத்திலே இளம் பருவத்திலே நிற்க முடியும், ஓட முடியும், குதிக்க முடியும், இது போன்ற நிறைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களால் நின்று தொழுக முடியாது, உங்களால் குனிஞ்ச ருக்கு செய்ய முடியாது, உங்களால் சஜிதா பூமியிலே உங்களுடைய தடைகளை வைத்து செய்ய முடியாது. இது போன்ற இயலாமையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்ப 2வது நிஅமத்து நேரத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓய்வான நேரங்கள் இருக்கிறது, அந்த ஓய்வான நேரங்கள் மக்கள் கண்டுகொள்வதே இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்கிறாங்க, மக்கள் டிவி பார்க்குறாங்க, தொலைக்காட்சிகளை பார்க்குறாங்க, தன்னுடைய இன்டர்நெட்டில் மூழ்கி இருக்கிறாங்க, நண்பர்களோடு தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறார்கள். ஆனால் சஹாபாக்களினுடைய நேரம் அப்படி இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்வார்கள். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த தாபிஈ, சஹாபாக்களிடத்திலே பாடம் படித்தவர்கள். அவங்க சொன்னாங்க, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அந்த ஐயாமுன், நீ சில நாட்கள் தான். ஆதமுடைய மகன் என்றாலே சில நாட்கள் தான். ஃபஇதா தஹப யௌமுன், ஒரு நாள்
உன்னிலே சென்று விட்டால் தஹப பஅதுக, உன்னுடைய நாட்களில் சிலது, அதாவது நீ சென்று விட்டாய் என்று அர்த்தம். அதே மாதிரி சொன்னாங்க, அதரக்து அக்வாமன் கானு அலா அவுகாத்திஹிம் அஷத்து மின்கும் ஹிர்சன் அலா திர்ஹமிக்கும் வ தனானீரிக்கும். ஆனால் உங்களை விட இறைநேசர்கள் சில பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் காசு பணங்களுக்கு தருகிற நேரத்தை விட அல்லாஹ்வுக்கு அதிகமாக தங்களுடைய நேரங்களை செலவழிப்பார்கள் என்று சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், நான் ஒரு வருடம் முடிய போகிறது, இந்த ஒரு வருடத்திலே அல்லாஹ்வை நான் நெருங்கி இருக்கிறேனா, என்னுடைய இபாதத்துக்கள் கூடி இருக்கிறதா, அல்லது என்னுடைய பாவங்களில் குறைவு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது என்னுடைய பாவங்கள் அதிகரித்திருக்கிறதா? அல்லாஹ்வினுடைய அச்சத்திலே உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை தான் சொன்னாங்க, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போதுதான் ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய உள்ளத்தோடு ஒன்று சேரும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் அது போன்ற வாழ்க்கைகளை தவற விட்டு விட்டோம். நல்லடியார்களினுடைய நேரம் ஆனால் அப்படி இல்லை. அதே மாதிரி இந்த புத்தாண்டினுடைய தினத்தில் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தக்வான்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா ரஐத ஷௌக அதல்த அன்ஹு அவ் ஜாஸைத அவ் கஸர்த அன்ஹு. ஒரு மனிதன் முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து செல்கிறான். அப்படி முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து செல்கிற போது அவனுடைய ஆடைகளும் அவனுடைய நடையும் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்போ ஒரு நம்மளை சுற்றி முள்ளு முள்ளாக இருக்குதுங்க, நம்ம எப்படி நடந்து போவோம்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், ஆடைகளை இறுக்கி பிடித்து கொண்டு அந்த முற்களில் ஒரு முள்ளு கூட நம் மீது படாமல் நாம் பாதுகாப்பாக நடப்போம் இல்லையா? அதுபோலத்தான் இந்த உலகத்திலே பாவங்கள் நிறைந்து காணப்படும். குறிப்பாக புத்தாண்டினுடைய தினத்திலே அரங்கேறுகிற பாவங்களை நாம் மறந்துவிட முடியாது. ஏன்னா இந்த நாள்தான் டிசம்பரினுடைய மாதம். அந்த டிசம்பரினுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வினுடைய ஒரு பேராபத்து என்கிற சுனாமி என்கிறதை நாம் மறந்துவிட முடியாது. உலக மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான், வேதனையை கொண்டும் சோதனைகளை கொண்டும். ஏன் போன மாதங்களில் கூட மழையிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் இதையெல்லாம் தருவது எது? ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சோதனை, உங்களுக்கு பெரிய சோதனை என்று வரும். அதுதான் கியாமத்தினுடைய நாள். எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை பிளந்தார்களோ அப்போதே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிவிட்டால், இக்தரபதி ஸாஅத்து, கியாமத்து நெருங்கி விட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி மண்ணோடு மண்ணாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரவுதா ஷரீஃபிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முடிந்து கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் நம்முடைய ஈமானிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே மாதிரி ஒரு முஃமின் தன்னுடைய நியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை கொண்டு தான் அல்லாஹ் சவாபுகளை கொடுக்கின்றான். இன்னைக்கு ஒரு காஃபிர் பாவங்களை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பாப்பா இந்த உம்மத்தை, மலக்குகள் சொன்ன மாதிரி மனிதனை நாம் படைத்து விட்டோமே, அதே மனிதன் பாவத்தில் தானே மூழ்கி போயிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடியவர்களை பார்ப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் நன்மைகளை புரிந்தால் அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பெருமை அடிப்பான் உங்களை பார்த்து. பாருங்கள், என்னுடைய நபியினுடைய உம்மத்து பாவங்கள் நிகழ்கிற இந்த நேரத்திலும் கூட இபாதத்திலே கழிக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பான். எந்த ஒரு விஷயத்திலேயும் நம்முடைய நியத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நம்ம தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் உலகத்தில் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க யா அல்லாஹ், ஆனால் நான் உன்னை நினைக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுன்னு கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத்தி, உங்களுடைய எண்ணங்களை போலத்தான் உங்களுடைய அமல்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த ஒரு நியத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸிலே வரும், உங்களுடைய மனைவியிடத்திலே சேர்ந்தாலும் அதிலேயும் சதக்காவினுடைய நன்மை இருக்கிறதுன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே இதில் கூடவா நன்மை இருக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்களா, நீ பாவம் செய்தால் உனக்கு பாவம் இருக்குதா இல்லையா?
அப்போ பாவத்தை செய்யாமல் அதிலே நன்மையில் நீ செலவு செய்தால் அதிலே உனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்றார்கள். அதுபோலத்தான் நேரத்தை பாவத்திலே கழிக்காமல் இபாதத்திலே நாம் கழிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இரண்டாவது விஷயம், இந்த புத்தாண்டு போன்ற இடங்களிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று, அல்லாஹ் தஆலா குகைவாசிகளை சொல்கிறான். குகைவாசிகளை பற்றி சொல்கிற போது அந்த குகைவாசிகளினுடைய வரலாற்றில் எழுதுவார்கள், அந்த 7 பேர் எல்லாரும் ஒன்று சேருவாங்க ஒரு குகையில். என்ன காரணம்னா, எல்லோரும் சிலை வணங்கிகளாக இருக்கிறார்கள், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். ஆனால் அவங்களுடைய உள்ளம் தாங்காது அதை பார்த்து. சரி, நான் அங்கே அவர்களோடு நானும் இருந்தால் நானும் பாவியாக ஆகிவிடுவேன்னு சொல்லி அவங்க தனிமையிலே ஒதுங்குவார்கள் ஒரு இடத்திலே. அதுபோலத்தான் பாவங்கள் நிகழ்கின்ற இந்த இரவிலும் இந்த நாட்களிலும் ஒரு முஃமின் தனிமையிலே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடமான அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடமான மஸ்ஜிதுகளிலே ஒன்று சேர வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் நம்முடைய வாழ்நாளை இபாதத்திலே கழிப்பதற்கும் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.